யாராச்சும் வந்தா ப்ரப்போஸ் பண்ணா அக்செப்ட் பண்ணுவியா? திரும்ப யாராச்சும் வந்தானா எனக்கு என்ன சொல்றது, அக்செப்ட் பண்ணுவியானா அக்செப்ட்லாம் உடனே. ஐயோ இது வேற இப்படி சொல்லிட்டு, ஐயோ கட்டு. கிட்டத்தட்ட போலீஸ் ஸ்டேஷன்லேயே என்ன சொல்லியிருக்காங்க, இது என்ன உன் மாமியார் வீடா, அடிக்கடி வந்துட்டு போயின்னு சேலம் போனேன். அவங்களுக்காக சுத்தாத இடமே கிடையாது. நான் அவங்க வேணும் அப்படின்றதுக்காக நான் எங்கெல்லாம் போனேன். ஸோ வந்து இதெல்லாம் இப்படின்றதுக்குள்ளே முடிச்சுட்டு போயிட்டே தப்பா அப்படின்னு கேட்டால் நான் எதுவுமே பண்ணலை. அவங்கள இதை என் வீட்டு வாசலை இறக்கி விட்டுட்டு நீ உங்கள் அம்மா வீட்டுக்கே போயிரு அப்படின்ட்டு. பாவம் அவங்க ரொம்ப அடுத்தவங்களும் என்ன கேட்டிருக்கீங்க, ஏன் குட்டி நேமை கவரப் பண்ணீங்கன்னு கேட்டிருக்கீங்க. சொல்லிட்டேன் அதுக்கான நான் பதில. எதுக்கு டேட்டு கவரப் பண்ணீங்க அதுதான் மோஸ்ட்லி நிறைய பேர். உங்களுக்கு குட்டிக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சுங்க. உங்களோட டாக் எங்கே ஏஞ்சல்? என்னோட டாக் வந்து குட்டிக்கிட்ட தான் இருக்குது. ஸோ வந்து அவங்க என்னென்னா அப்போ வந்து அவன் ரொம்ப கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்க நானாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வீட்டிலேருந்து வரலைங்க. இந்த கோவத்தில் சொல்லுவாங்களே, நீ போ உங்கள் அம்மா வீட்டுக்கு போ அப்படி சொல்லுவாங்களே, எனக்கு வந்து அந்த மாதிரி சொன்னாலே எனக்கு பிடிக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து நாங்கள் அப்போ தான் வந்து கோயிலுக்கு போயிட்டு வருவோம். அவங்க என்னென்னா, நீ வந்து வீட்டுக்கு போ, வர வழியிலே சண்டை, கார்லேயே சண்டை, ரொம்ப சண்டை. அப்போ என்ன ஆச்சுன்னா, இதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன், இந்த பாயிண்ட் மட்டும். எதுக்கு நான் வந்தேன் அப்படின்னா, நீ கீழே இறங்கு, ஃபஸ்ட்டு காரை விட்டு நீ இறங்கு, நீ போ உங்கள் அம்மா வீட்டுக்கே போ அப்படின்னா. அதுதான் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டம். என்ன 1000 சண்டை வந்தாலும் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லாதுன்னு பல வாட்டி சொல்லியிருக்கேன் நானே அவங்கக்கிட்ட. ஏன்னா நான் உன்னை நம்பி வந்திருக்கேன், நீ போ அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க சொன்ன இந்த ஒரு பதில் தான் நான் கடைசி வரைக்கும் இதுக்கப்புறம் உங்ககிட்டயே நான் வரக்கூடாது, நீயே என்னை போன்ட்ட, இதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ண போகிறேன். ஏன்னா அவங்க ஒரு வாட்டி இதை சொல்லலை, 2 வாட்டி சொல்லலை. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வாட்டி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. எவ்வளோ தாங்க நம்ம மனசு தாங்கும்? அவங்களே வீட்டை விட்டு போடணும் போது எனக்கு அது ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அது அந்த இடத்துல இருக்கும் போது தான் நம்மளுக்கு தெரியும் அது எவ்வளோ பெயினாக இருக்கும், எவ்வளோ வலியாக இருக்கும் அப்படின்னு. எனக்கு அம்மா இருக்காங்க, அதனால் நான் போயிட்டேன். எனக்கு யாரும் இல்லை, அம்மாவும் இல்லை அப்படின்னா நான் அனாதை மாதிரி அன்றைக்கி நான் ரோட்டில் நின்றுக்கணும். அம்மா பேசுகிறாங்க, அதனால் போயிட்டேன். நான் இவங்களுக்காக தான் இவங்களை நம்பி நான் வந்தேன். ஆல்ரெடி நான் நிறைய ஸ்டோரியாக இருக்கட்டும், இன்டர்வியூவாக இருக்கட்டும் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். என் ஃபேமிலியை எதிர்த்துட்டு தான் நான் இவங்கக்கிட்ட வந்தேனே. ஆனால் இவங்க வந்து டக்குன்னு வீட்டை விட்டு போ அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க நினச்சிருந்தா அந்த ஒரு மைண்ட் செட், நீ அன்றைக்கி போனலை, என்னையே வேணான்ட்டு போனலை அப்படின்னு அவங்க நினச்சி என்னை ஏற்றுக்காமல் இருந்தால் நான் அன்றைக்கி வந்து நான் அந்த ரோட்டில் தான் நின்றுருக்கணும். அப்போ அவங்க வந்து எனக்கு அந்த 1 மந்த் அவங்க தான் ஆதரவு கொடுத்து என்னை வீட்டில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நானே தான் சரி ஓகே அக்கா பசங்க எல்லாருமே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீடு எடுத்து இருக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து நான் வீடு எடுத்து தனியாக வந்துட்டேன். ஸோ இதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனையாக எனக்கு கொண்டு போச்சு. அதுக்கு முன்னாடியே ப்ராப்ளம், அது வேறு ஒரு ப்ராப்ளம்னால வந்துட்டேன். அதில் இந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு மெயினாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது அவங்க கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு உங்களோட ஏட்டஸ்க்கு பதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இது கரெக்டு தான். நிறைய பேர் என்ன சொன்னீங்கன்னா, நீங்கள் அவங்கள விடாதீங்க, எவ்வளோ லவ் பண்ணீங்க, நிறைய பேர் உங்களை வந்து எதனா சொல்லுவாங்க, ஹேட்டர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஸோ ஹேட்டர்ஸ் இருக்கதாங்க செய்வாங்க, ஹேட்டர்ஸ் இல்லாமல் யாரும் முன்னால் வரல, அவங்களாம் இருக்காங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. என்னென்னா அதுக்காக பிடிக்காத ஒரு லைஃப்பில் வந்து நம்மளால் எவ்வளோ நாள் இருக்க முடியும். ஸோ வந்து நீங்கள் 2 பேரும் ஒன்றா பார்த்து பழகிருச்சு அப்படின்னு நிறைய கமெண்ட்டு. நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தால் தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு அதுவும் நிறைய கமெண்ட். ஸோ ஒன்றா இருக்க எங்கள் 2 பேருக்கும் ஒத்து போகணும்ல, அது இல்லாதப்போ நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். வீடியோவுக்கு நடிச்சுட்டு வெளியே வந்து நடிக்கிறது என்னால் முடியல. அதுவுமே நாங்கள் மைண்ட் செட்டில் எடுத்தோம், 2 பேருமே யோசித்து வீடியோவுக்கு மட்டும் இருக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு அந்த லைஃப் வேண்டாம், எனக்கு வேணான்னா வேணாம், விட்டுடலாம் அப்படின்னு ஆயிடுச்சு. அதனால் விட்டுட்டோம். 100K குட்டி இல்லாமல் அவங்களுக்கும் இதில் பங்கு உண்டு,
அவங்க ஏஞ்சல் சிஸ்டர் அப்படின்னு யாரோ சொல்லியிருக்கீங்க. அதுதாங்க சொன்னேன். அவங்க இல்லாமல் மேலெலாம் வரல. நாங்கள் 2 பேர் இருந்து தான் வந்தோம். என்ன சுச்சுவேஷன்னா அவங்க என் கூட இல்லை. ஸோ அவங்களனால கூட்டிகிட்டும் போக முடியாது இதுக்கப்புறம் வீடியோஸில். ஓகேவா? இதுவே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, க்ரியேட் ஆகிடும். என்னடா இவங்க ஒன்றா இல்லையே 100K செலிப்ரேஷன்லாம் ஒன்றா பண்ணுறாங்க அப்படின்னு. அதனால் நான் மட்டும் தான் தனியாக போய் செலிப்ரேட் பண்ணுறேன். உங்கள் அக்கா இந்த வீட்டில் இருக்காங்களா? உங்கள் கூட ஏன் நீங்கள் தனியாக இருக்க சொன்னீங்க? எங்கள் அக்கா என் கூட தாங்க இருக்காங்க. அதுக்கடுத்து கீழே என்ன சொல்கிறீங்கன்னு சொல்ல. ஏன் உங்கள் லவ்வர் இங்கே சாரி அந்த பொண்ணு எங்கே விட்டு போனாலா? ஐ வில் மேரி யூ செல்லம். வேணாண்டா சாமி, ஆளை விடுங்கடா சாமி. வாட் ஸ்கின் கேர் டூ யூ? என்னோடய ஸ்கின் கேர்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறது தான், நான் எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லை. நார்மலாக இப்படி தான் இருக்கேன். ஓகேவா? இந்த வீடியோ கூட நான் ஏன் எடுக்கிறேன்னா, தூங்கி எழுந்து எடுத்துகிட்ருக்கேன். எதுக்குன்னா என்கிட்ட ஃபோன் இல்லை, இருக்கும் போதே எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக எடுத்துகிட்ருக்கேன். ஓகே? ஏன் வீடியோ டெலீட் பண்ணாமல் இருக்கீங்க? அதான் சொன்னலைங்க, டெலீட் பண்ணும்போது ஒரு நாளைக்கு ஒரு 10 வீடியோ பண்ணலாம். இன்ஸ்டாவில் ஓகே, யூடியூப்பில் வந்து நம்ம அதில் வந்து இன்கம் எடுத்துருக்கோம். ஸோ வந்து டெலீட் பண்ணும்போது ரொம்ப இதுவாக இருக்கும். ஒரு வீடியோ ஆங்கிள் இப்படி வச்சு எடுத்தால் நல்லாயிருக்குமா, இப்படி வச்சு எடுத்து நல்லாயிருக்குமா, சாரீ கட்டுறதுலாம் அவ்வளோ பெரிய கஷ்டங்க. எவ்வளோ சாரீ கட்டி எவ்வளோ பூ வச்சு என்னெல்லாம் எடுத்திருக்கேன். அதில் நான் சிங்கிளாக கூட ரீல்ஸ் எடுக்கல, எல்லாமே குட்டி கூட தான் எடுத்திருக்கேன். ஸோ டெலீட் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, மனசு வரல. சரி ரீல் தானே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுருக்கேன். ஓகே? ஆர் யூ ஓகே? இப்போ நார்மல் தான், நான் ஓகே தான். பிரேக்கப் ஆச்சு சொன்னீங்க. ஆமாம், பிரேக்கப் ஆயிடுச்சு தாங்க, நான் இல்லைன்னு சொல்லியே. இந்த கொஸ்டின் நிறைய பேர் கேட்டிங்க. பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க, அப்போ ஏன் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஊட்டி விட்டாங்க அப்படின்னு இதில் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிறது வந்து நெயில் ஆர்ட் வைக்கிறதுக்கு தான். நெயில் ஆர்ட்டில் வந்து என்னென்னா, இதில் வந்து ஒன்று இருக்குதுங்க. நெயில் ஆர்ட் வைக்கும் போது அந்த சிஸ்டர் வந்து டக்குன்னு என்ன பண்ணாங்க, குட்டிக்கு ஃபோன் அடிச்சிட்டாங்க. குட்டிக்கு ஃபோன் அடிச்சு, என்ன குட்டி வரலையா, அவங்க நெயில் ஆர்ட் வைக்க வராங்க அப்படின்னா. குட்டி எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, என்ன நெயில் ஆர்ட் வைக்க போறியா? ரைட்ரா, சரிப்பா, இல்லை ப்ரொமோஷனுக்காச்சும் 2 பேர் சேர்ந்து போகலாம்ல அப்படி கேட்கும் போது என்ன பண்ணுறது, சரி ஓகேவா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டேன். நெயில் ஆர்ட் வச்சோடனே உடனே கை தண்ணியில் வைக்கக்கூடாது. இட்லி சாப்பிட்டது, இட்லி ஸ்பூன்லேயும் நல்லா அவ்வளோவா எடுத்து சாப்பிட முடியாது. செய்யிரு, ஒன்றும் இல்லை, ஊட்டி தானே விட்றேன், இதில் என்ன இருக்கு, ஏன் நான் ஊட்டி விட்டு நீ சாப்பிட்டதே இல்லையா அப்படின்னாங்க. சரி ஓகே ஊட்டி விடு அப்படின்னு ஊட்டி விட்டாங்க, சாப்பிட்டு. இதில் என்னங்க இருக்குது, ஏங்க நீங்களாம் வந்து கரெக்டாக பாயிண்ட்டை போட்டு வைக்கிறீங்க. ஓகே, ஊட்டி விட்டாங்க, சாப்பிட்டேன், அவ்வளோதான். நான் சாப்பிட்டதே இல்லைன்னா பரவாயில்ல. அவங்க நான் வந்து என்ன சொல்கிறது, மோஸ்ட்லி எடிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்க தான் ஊட்டி விட்றது. ஸோ அன்றைக்கி கையில் ஏதோ அடிபட்டுச்சு ஊட்டி விட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கலாம், அதுதான். அக்கா உங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுடா தங்கம், உங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சா? அதே தான், பிரேக்கப் ஆயிடுச்சா. எனக்கும் குட்டிக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு. ஓகே, உங்களுக்கும் குட்டிக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சா? எதுக்காக ரீசன் சொல்லுங்கள். ரீசன் நிறையா வாட்டி சொல்லிட்டேன், இதுக்காக தான் பிரேக்கப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நான் ஒன்று பண்ணாத தப்ப பண்ணுறாங்க. ஸோ அதை பண்ணாதன்னு சொல்லியும் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களே வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஸோ நான் போக வேண்டியதாகிடுச்சு, அவ்வளோதான். அடுத்தது, ஸோ இதையே நான் சொல்லிட்டேன், இதனால தான் பிரேக்கப் ஆயிடுச்சு. அகெயின் பிரேக்கப் எதுக்கு ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எதுக்கு ஆச்சு அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த விஷயத்தையே நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க, ஒருவேளை என் மேலே தப்பா அவங்க மேலே தப்பாக இருக்குமோன்னு. ஸோ அதனால் சொன்னேன், அவங்கள அதான் வாண்டடாக வந்து விட்டாங்க. ஹாய் ஏஞ்சல், வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட்டு? என்னோடய ஃபேவரட் ஃபுட்டா, நான்வெஜ்ஜில் பிரியாணி, வெஜ்ஜில் சாம்பார் சாதம். உனக்கும் குட்டிக்கும் சண்டை தாண்டி பிரேக்கப். என்ன ஊர் மேடம் நீங்கள்? சென்னை மேடம் நாங்கள். நீங்கள் சிங்கிளா? இப்போ சிங்கிள். உங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுங்க. ஏஞ்சல், நீயும் குட்டியும் ஒன்றா வீடியோ போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ளீஸ். நான் உங்கள் பிக் ஃபேன், தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிக்கோங்க, விடுங்க ப்ளீஸ்.
அதான் சொன்னலாங்க, நிறைய பேருக்கு வந்து ஒன்றா சேர்ந்து வீடியோ போட பிடிச்சிருக்கு. பட் நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறது எங்கள் 2 பேருக்கும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அதனால் வந்து போட முடியாதுங்க. ஸோ சாரி. இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ வேணால் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன் குட்டியை விட்டீங்க சொல்லிட்டேங்க. இது என்ன எதுன்னு, எதுக்காக 2 பேரும் பிரிஞ்சுங்க? 2 பேருக்கும் ஒத்து போல பிரிஞ்சாச்சு. 6 வருஷமாக ஒத்து போச்சு, இப்போ ஒத்து போல. சிங்கிள் புள்ள ஏஞ்சலா? ஆமாங்க. நான் உங்ககிட்ட பேசணும், மெசேஜ் பண்ணுறீங்களா? பண்ணுவேங்க அம்மு. என்ன ஆச்சு பிரேக்கப் சொல்லுங்கள் ஏஞ்சல். சொல்லிட்டேன் ஆல்ரெடி, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லவ் ஸ்டோரி பார்ட் 4 குட்டி vlog போடுங்க ஏஞ்சல். லவ் ஸ்டோரி பார்ட் 4. லவ் ஸ்டோரி இதுக்கு மேலே போட்டால் என்ன, போடலன்னா நான் லவ் ஸ்டோரிக்கு அடுத்து பிரேக்கப் ஸ்டோரியே வந்துருச்சு. என்னங்க நீங்கள்? நிறைய பேர் வந்து கெட்ட கேள்வி தான் பல பேர் கேட்குறீங்க. ஏன்னா நான் மெசேஜை கூட நான் பார்க்கலைங்க. ஏன்னா இருக்கிற இதில் வந்து இப்போ தான் நான் பார்க்குறேன். என்ன எல்லாம் இதே தான் கேட்குறீங்க. டாட்டி ஏன் கவரப் பண்ணீங்க சிஸ்டர், குட்டிக்கு உங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறீங்க. ஓகே, அடுத்து வந்து நம்ம போயிடலாம். ஏன்னா வந்து இதே கேட்டுட்ருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஹோம் டூர் இந்த வீக் போடுங்க கன்ஃபார்ம், அப்போ தான் நம்புவேன் நீங்கள் தனியாக இருக்கீங்கன்னு. அடப்பாவீங்களா டேய், வீடே என்னோடது. ஹோம் டூர் போடுங்கன்னு கேட்டிருக்கேன். ஏன் கண்டிப்பாக நான் போடுறேன். அப்பயாச்சும் தெரிஞ்சுக்கோங்க, நான் தனியாக தான் இருக்கேன். ஃப்ரேம்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. நானாக வந்திருக்கேன், தனியாக தான் இருக்கேன். அப்போ தெரியும் உங்களுக்கு. அவங்க வந்து ஒரு விலாகில் வந்து சொல்லியிருந்தாங்க மேடம். என்னென்னா நானும் பார்த்தேன். ரிட்டன் அவங்க வந்து பல பொருள் வாங்கியிருந்தாங்க. இங்கே பாருங்கள், ட்ரெஸ்ஸிங் டேபிள் எடுத்து, ட்ரெஸ்ஸிங் டேபிள்ன்றது நான் என்னோடதுங்க. அவங்க என்ன யூஸ் பண்ண போகிறாங்க? அவங்க என்ன லிப்ஸ்டிக் அடிக்க போகிறாங்களா, இல்லை என்ன யூஸ் பண்ண போகிறாங்களா? எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் ட்ரெஸ்ஸிங் டேபிள் காமனாக எனக்குன்னு ஆசைப்பட்டு வாங்கினது, அதனால் எடுத்துகிட்டு வந்தேன். பீரோ ஃபுல்லாக சாரீ என்னோடது திங்ஸ் தான் இருக்கும், அதனால் பீரோ தூக்கிட்டு வந்தேன். பெட்டு கட்டில் எதுவுமே தூக்கிட்டு வரல. நான் 2 பெட்டு இருக்கும், அதில் ஒரு பெட்டு மட்டும் தூக்கிட்டு வந்தேன். 2 பெட்டு வாங்கணும், அதில் 1 மட்டும் தூக்கிட்டு வந்தேன். கட்டல் ஏசி எல்லாம் அங்கேயே விட்டுட்டேன். டிவி வாங்கினதை கூட அங்கேயே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் புது ஃப்ரிட்ஜ் வாங்கினதையும் அங்கேயே விட்டாச்சு. சோபா வாங்கினதையுமே அங்கேயே விட்டாச்சு. ஸோ நான் அவ்வளோவா எதுவுமே கொண்டு வரல. நீங்களே அந்த வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவங்க வந்து அதை பர்டிகுலராக இது பண்ணி சொல்லியிருந்தாங்க. நான் இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு அது எனக்கு மட்டும்தான் தெரியும், அவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி ஏசி மாட்ட கூட போனேன் அப்படிலாம் சொன்னாங்க. என்னென்னா அப்போல்லாம் வந்து பேசுகிறாங்க. ஸோ ஏசி இல்லை, அதை என்னால் கழட்ட முடியாது அப்படின்னு சொல்லவும் நான் இந்த ஏசி போயிட்டு கடையில் வாங்கின உடனே நான் என்ன பண்ணேன்னா, அவங்க என்ன வந்தாங்க, வீட்டுக்கு வந்தாங்க. ஸோ வாங்கினதெல்லாம் என் காசு தான், நான் காசு போட்டு தான் இந்த ஏசியெல்லாம் வாங்கினே தவிர அவங்கக்கிட்ட தான் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது. ஸோ வந்து ஏசி மாட்டுறவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க தான் கூப்பிட்டாங்களே தவிர்த்து மற்றபடி காசெல்லாம் நான் தான் கொடுத்தேன், நான் தான் செலவு பண்ணேன். ஸோ அதை வந்து குட்டி சேஞ்ச் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும். நான் சொன்னேன், அதுக்கே ஃபோன் பண்ணி திட்டினேன். இந்த மாதிரி நீ சொல்லியிருக்கக்கூடாது, தப்பு அப்படின்னா. இல்லை, நான் சொன்னேன், எதனா மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசினா மன்னிச்சிரு அப்படின்னு அப்பயே சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியல. சரி விட்டுட்டேன். இல்லை கேஏ சேனல் டெவலப் பண்ணலான்னு சொல்லிட்டு சும்மா பிரேக்கப்னு சொல்கிறீங்களா? நான் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். எங்கள் கேஏ குக்கிங் ஃபேமிலிஸ் என் சேனலே இல்லைங்க, அது வந்து குட்டியோட சேனல் தான், என் சேனல் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. அதை டெவலப் பண்ணுறதுக்காக பிரேக்கப்லாம் சொல்ல, அதை டெவலப் பண்ணுறதுக்கு நான் ஏங்க என் டாட்டூ ரிமூவ் பண்ணணும்? அதுக்கும் இதுக்கு என்னங்க சம்மந்தம்? வலி வேதனை இதெல்லாம் அனுபவிச்சு, பிளட் இதெல்லாம் அனுபவிச்சு நான் ஏங்க டாட்டூ ரிமூவ் பண்ணோம்? அப்படி ஒன்றும் நான் வந்து என்ன சொல்கிறது, மக்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறதுல எனக்கு விருப்பம் கிடையாதுங்க. ஓகேவா? அப்படி வேறு யாருன்னா இருப்பாங்க, நான் அப்படி கிடையாது. அதை ஃபஸ்ட்டு நான் மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. அது அவங்க சேனல். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சேனல் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நான் வேறு அவங்க வேறு இல்லை, 2 பேரும் இதுக்கு முன்னாடி ஒன்றா தான் இருந்தோம். ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் என்ன தான் வந்து அவங்கள பற்றி எதனா கமெண்ட் போட்டு இப்படி பண்ணி அப்படி பண்ணி இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. அவங்கள பார்க்குறவங்க தாராளமாக பாருங்கள், லைக் போடுங்க, எல்லாமே பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். டெவலப் பண்ணுறதுக்காக இவ்வளோ கேவலமாலாம் இறங்க மாட்டோம். ஓகே, இது யார் தான் இந்த மெசேஜ்? லவ்வர்ஸ் 143 நீங்கள் தானா? இதுக்கு குட்டிக்கும் பிரேக்கப் பண்ணீங்க? 6 இயர்ஸ் லவ், இப்படி இவ்வளோ சீக்கிரத்தில் பிரேக்கப் பண்ணுவீங்களா? 6 இயர்ஸ் லவ்னா பேசுகிற வார்த்தை அந்த மாதிரிங்க.
நம்ம வந்து ரோட்டில் போகிறவங்க கூட நம்மளை வந்து கேவலமான ஒரு வேர்டு யூஸ் பண்ணலாம். ஏன்னா அவன் யாருன்னே தெரியல. ஸோ அவனை திட்டிட்டு வந்துடலாம். கூட இருக்கிறவ நீயே வந்து இவ்வளோ கேவலமாக பேசுகிற என்ன அப்படின்னும் போது யோசிக்க வேண்டிய விஷயம். ஸோ வந்து நான் அவங்க கூட கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, எனக்கு 17 வயசுலேருந்து இருக்கேன், ஓகேவா. அப்போ எனக்கு என்ன ஒரு மெச்சூர்டு அப்படின்னே கிடையாது, அந்த ஏஜ்லேருந்தே இருக்கேன். போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கேன். கிட்டத்தட்ட போலீஸ் ஸ்டேஷன்லேயே என்ன சொல்லியிருக்காங்க, இது என்ன உங்கள் மாமியார் வீடா, அடிக்கடி வந்துட்டு போயின்னு இருக்கீங்க, உங்களுக்கு எத்தனை வாட்டி தான் சொல்கிறது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு வாட்டி 2 வாட்டிலாம் இறங்கலைங்க போலீஸ் ஸ்டேஷனில். கிட்டத்தட்ட ஒரு 7, 8 அந்த மாதிரிலாம் லெவல் போனேன். அவங்களுக்காக சேலம் போனேன். அவங்களுக்காக சுத்தாத இடமே கிடையாது நான். அவங்க வேணும் அப்படின்றதுக்காக நான் எங்கெல்லாம் போனேன். ஸோ வந்து இதெல்லாம் இப்படின்றதுக்குள்ளே முடிச்சுட்டு போயிட்டேன்ட்டாங்க. என் மேலே தப்பா அப்படின்னு கேட்டால் நான் எதுவுமே பண்ணலை. அவங்கள எதை என் வீட்டு வாசலில் இறக்கி விட்டுட்டு நீ உங்கள் அம்மா வீட்டுக்கே போயிரு அப்படின்ட்டாங்க. நானும் போயிட்டேன். ஆனால் இதுக்கு முன்னாடி சண்டை இருந்துச்சு. அவங்க இறக்கி விட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கே நீ போயிரு அப்படின்ட்டாங்க. இதுக்கெல்லாம் பிரேக்கப் பண்ணுவீங்களா அப்புறம் கேட்பீங்க. அதுக்கு முன்னாடியே நிறைய சண்டை. நான் சொல்கிறேன் இதை பண்ணாதுன்னு அதெல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சண்டைலாம் வாக்குவாதெல்லாம் போயிட்டே இருக்கும்போது நீங்கள் அம்மா வீட்டுக்கு போயெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இறக்கி விட்டாங்க. கார்லேயே வந்து நான் கிளம்பிட்டேன். அவ்வளோதான். 6 இயர்ஸ் குட்டி உங்களுக்காக இவ்வளோ பண்ணியிருக்காங்க ஏஞ்சல். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஏஞ்சல், ப்ளீஸ்டா. 6 இயர்ஸ் அவங்க நிறையா பண்ணியிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. எல்லாமே பார்த்தீங்கன்னா சம்பாரித்தேன். ஸோ பண்ணாங்க. சம்பாரிச்சோன்னா 2 பேரும் சேர்ந்து சம்பாரித்தோம். பட் ஆனால் குட்டி வந்து என்னென்னா வீடியோவுக்கு வருவாங்களே தவிர எடிட்டிங் பண்ணுறது எல்லாம் நான் தான். இப்படி வச்சா நல்லாயிருக்குமா, இந்த மாதிரி எடிட்டிங் பண்ணால் நல்லாயிருக்குமா, இந்த மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்லாம் யோசிச்சு எடிட் பண்ணுறது, நைட்டு ஃபுல்லாக கண்ணை முழிச்சு பண்ணுறது நான் தான். ஸோ வந்து அதில் முக்கால்வாசி எஃபெக்ட் நிறையா நான் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து இப்படிலாம் பேசாதீங்க. ஸோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா சம்பாதிக்கிறோம், அதனால் பண்ணாங்க, அவ்வளோதான். இதுதான் உண்மையான ரீசன். என்னாச்சு 2 பேருக்கும்? நீங்கள் ஒன்றா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எனக்கு ஒன்றா இருந்தால் செட் ஆகாது. குட்டி எங்கே? அவங்க வீட்டில் இருப்பாங்க. குட்டிக்கு என்ன ஆச்சு, என்ன ப்ராப்ளம், அதை நீங்கள் குட்டிக்கிட்ட தான் கேட்கணும். நீங்கள் பிரேக்கப் பண்ணீங்களா அவங்கள? ஆமாம், நான் பிரேக்கப் தான் பண்ணேன். அவங்க தான் வீட்டில் இறக்கி விட்டு போனாங்க. என்ன குட்டி ஏஞ்சல் ப்ராப்ளம்? டீட்டெயில்ஸாக ஃபுல்லாக சொல்லுங்கள் ஏஞ்சல் அண்ட் குட்டி. சொன்னால் தான் தெரியும் ஏஞ்சல். சொல்லிட்டேங்க நான் ஆல்ரெடி, அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. என்ன ப்ரூஃப் இருக்குது, டீட்டெயில்ஸ் சொல்லுமா ஏஞ்சல். ப்ரூஃப் என்ன இருக்குன்னா, ப்ரூஃப் வைக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது. 2 பேரும் பேசி ஒரு அண்டர்ஸ்டாண்டோடு பிரிஞ்சிட்டோங்க, அவ்வளோதாங்க. செட் ஆகலை, அதனால் பிரிஞ்சிட்டோம். பிரேக்கப் ஆயிருக்காக்கா அவங்கள ஸ்க்ரீனில் 2 பேரும் இல்லாமல் எனக்கு கஷ்டமாக இருக்குது. எனக்கு ஒன்றும் கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறது. உங்கள் 2 பேருக்கும் என்ன ஆச்சு அக்கா? ஒன்றும் ஆகலை, 2 பேரும் நல்லா இருக்கும்டா. முகலிவாக்கமா நீங்கள்? முகலிவாக்கத்தில் இருந்தோம், நான் பல இடத்துல இருந்தோம். இப்போ நான் எங்கேயும் இல்லை, நான் இருக்கிற இடமே நான் அவங்கள விட்டு ஒரு 20 கிலோமீட்டர் கிட்ட இருக்கேன். உங்கள் லவ் என்ன ஆச்சு? கூட்டுட்டு போயிடுச்சு. என் கூட ஃப்ரெண்டாக பேசுகிறீங்களா? ஓ நீயா? யுவா பேசுவேண்டா. ஏன் உங்களுக்கு பிரேக்கப் ஆச்சு, என்ன ரீசன் நிறையா வாட்டி சொல்லிட்டேன்னா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆர் யூ ப்ரெக்னென்ட்? நானாடா? டேய், என்னை ஏன்டா இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டு என்னை வெறுப்பேற்றதில் உங்களுக்கு அவ்வளோ என்ன ஆனந்தம்னு தெரில. லைவ்லாம் வரேன், இதுக்கப்புறம் என்னெல்லாம் பேச போகிறீங்கன்னு தெரில. ஓகே ப்ரெக்னென்ட்லாம் இல்லைடா தம்பி. நான் என்ன ஆச்சு குட்டிக்கும் உனக்கும்? பிரேக்கப் ஆயிடுச்சு. ஏஞ்சல் உங்களுக்கும் குட்டிக்கும் என்ன ஆச்சு? எதுக்கு டேட்டு கவரப் பண்ணீங்க? எல்லாமே ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டேங்க. யார் விட்டு போனாலும் என்ன ஆனாலும் நானும் குட்டியும் லாஸ்ட் வரைக்கும் இருப்போம்லாம் சொன்னீங்களே, பெரிய ரஜினி மாதிரிலாம் டைலாக் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. கேட்குற இடத்துல நீங்கள் இருக்கீங்க, சொல்கிற இடத்துல நான் இருக்கிறேன். சொன்னோம் தான், இருக்க முடியும், நம்மளாலே இருக்க முடியும் அப்படின்னு நான் நினச்சேன்னா. பட் ஆனால் இருக்க மாட்டாங்களே, அது அவங்கள தான் நீங்கள் கேட்கணும். என்ன கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? நான் இப்போயோ சொல்கிறேன், நான் அங்கேருந்து வரலை. அவங்க என்னை வீட்டில் இறக்கி விட்டாங்க, நீ போயிருன்னு நான் போயிட்டேன்.
இதுதான் உண்மை. நீங்கள் போய் குட்டிக்கிட்ட கேளுங்க, எதுக்காக ஏஞ்சல் அவங்க வீட்டில் விட்டீங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட கேளுங்க, என்கிட்ட வந்து கேட்காதீங்க. அதுக்கு முன்னாடியே நிறைய பிரச்சனை போச்சு எனக்கும் அவங்களுக்கும். அதெல்லாம் ஏன் பண்ணீங்க நீங்கள் கேளுங்க. நான் ஆல்ரெடி லைவ்லேயே என்ன பண்ணியிருப்பேன், இந்த மாதிரி பண்ணாதன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி இப்படி அடிச்சிருப்பேன். அப்போ வந்து அடித்ததும் எனக்கு ரத்தம் நிறையா வந்துருச்சு, லைவ்லேயே பிளட்டு. ஸோ அப்பயே நான் வந்து என்ன பண்ணேன், துணி வச்சு கையில் இப்படி சுற்றிட்டு இப்படி இருந்தேன். அப்போ நிறைய பேர் கேட்டிங்க, ஏஞ்சல் என்ன ஆச்சு சண்டையில் ஏன்னா கையில் இது பண்ணிச்சா? இப்படி தெரியாமல் பண்ணது. கண்ணாடி வலையில் தான் அப்போல்லாம் போட்டுட்ருப்பேன், நிறையா கை ஃபுல்லாக போட்டுட்ருக்கவோ கண்ணாடி வலை உடஞ்சி ரத்தம் ஊற்றுது கீழே. பேண்டேஜ் கூட வாங்கிட்டு வரல அன்றைக்கி, அந்த தப்பு. அதுக்கு அடுத்த மாதமும் அதே தப்பு பண்ணால் நான் என்னங்க பண்ண முடியும் சொல்லுங்கள்? என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, சொல்ல தான் முடியும் இதை பண்ணாதன்னு. அதை அவங்க பண்ணுறாங்க, நான் ஒன்றும் பண்ண முடியாது. இதை நான் கேட்டால் நீ வந்து போடி வெளியே, வீட்டை விட்டு போ, எனக்கு இப்படி இருக்க தான் பிடிச்சிருக்கு, நீ வீட்டில் இருக்காத, எழுந்து போ. கூட இருக்காங்க பாருங்கள், அவங்க கூட இந்த என்ன சொல்கிறது, தேவையில்லாத பர்சன்லாம் இருக்காங்க குட்டி கூட. எல்லாமே அவங்களால தான் வந்ததே ப்ராப்ளமே. அவங்க இல்லைன்னா அவங்க கண்டிப்பாக நல்லா தான் இருந்திருப்பாங்க, நாங்கள் 2 பேரும் பிரியாமல் தான் இருந்திருப்போம். அதுவும் கூட இருக்கிறவங்க வந்து ரொம்ப மோசமான ஆளுங்க, அது கூட இருக்கிறது எல்லாமே. அதை வேற நான் பேசணும்னு விருப்பம் கிடையாது, அந்த டாப்பிக்கை விடலாம். ஏன்னா எனக்கு பேசினேன்னா எனக்கு தான் டென்ஷன் ஆகும். யார் இந்த இதுக்கு தான் பதில் சொன்னேன். என்னாச்சு, ஏன் டேட்டூ கவரப் பண்ணீங்க? எனக்கு பிடிக்கல, அதனால் கவரப் பண்ணிட்டேன். குட்டி பாவம், அவங்க ரொம்ப அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க தாங்க போக சொன்னாங்கன்னு சொல்கிறேன் இல்லைங்க. கேட்டதே கேட்டிங்கன்னா நான் என்னங்க பண்ணுவேன்? அவங்க தான் என்னை போ அப்படின்ட்டாங்க, ஆனால் நான் போயிட்டேன். யாராச்சும் வந்தால் ப்ரப்போஸ் பண்ணால் அக்செப்ட் பண்ணுவியா? வாய்ப்பே இல்லை. உங்களுக்கும் உங்கள் ஆளுக்கும் என்னாச்சு? ஆள் இல்லை, குட்டி. ஓகே, என்னாச்சு? பிரேக்கப் ஆயிடுச்சு. தேவையில்லாமல் பிரிஞ்சிட்டீங்க 2 பேரும். பேசி சால்வ் பண்ணி சமாதானம் ஆயிருங்க. 6 இயர்ஸ் லவ், சாலால தான் சமாதானப்படுத்தலாம் தான். ஸோ லேட் ஆயிடுச்சு, 3.5 மாதம். வாய்ப்பே கிடையாது. ப்ரூஃப் வேணுமா? என்ன ப்ரூஃப் வேணும்? அதான் சொல்லிட்டேன்ல, இதுக்கு மேலே என்னங்க ப்ரூஃப் வேணும்? ப்ரூஃபை போட்டு தான் ஒருத்தவங்களை நம்ம வந்து அசிங்கப்படுத்தணும்லாம் இல்லைங்க. சிஸ் அலாட் ஜெய்மணி வேல் இஸ் கம்மிங். கால் அடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு, என்ன பண்ணுறது? உங்களுக்கும் குட்டிக்கோ என்ன ஆச்சு? ஏன் டேட்டூவை கவரப் பண்ணீங்க? போங்கப்பா, கேட்டதே கேட்டிங்கன்னா என்னப்பா கமெண்ட் பார்க்குறவனே லூஸ் ஆயிடுவான் போல். நெக்ஸ்ட்டு மேரேஜ் பண்ணால் பாய் ஆர் கேர்ள்? ட்ரூ பாய் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுங்க. ஏஞ்சல், கேர்ள் வேண்டாம் உனக்கு. அப்போ யோசிக்கலாம். ஏஞ்சல், நெக்ஸ்ட் லைஃப்பை பற்றி என்ன ஐடியா? நெக்ஸ்ட் மேரேஜ் ஆர் லவ், இதை பற்றி சொல்லுங்க. மேரேஜ் பண்ணுவியா மாட்டியா? தெரியலையேப்பா. நான் ஒரு முடி வச்சா கடவுள் ஒரு முடி வைக்கிறாரு. ஸோ தெரியல. எனக்கு என்னன்னா, நான் நல்லா சம்பாதிக்கணும், என்ன சொல்கிறது, நல்லா சம்பாதிக்கணும், ஜாலியாக இருக்கணும். இருக்கிறது ஒரு லைஃபு, ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். மேரேஜ் இன்னும் 22 தானே, அடுத்து பார்த்துக்கலாம், இன்னும் ஏஜ் இருக்குல்ல. ப்ளீஸ் என்னோட எல்லா மெசேஜும் படித்து பாருங்கள். கண்டிப்பாக படிக்கிறேன்டா. உங்கள் லைஃப் உங்கள் டிசிஷன், அது எதுவாக இருந்தாலும் ஓகே. வில் சப்போர்ட் யூ சிஸ்டர், பி போல்டு, க்யூட். தேங்க்யூ ஸோ மச் டா, லவ் யூ லாட். ஏன் டேட்டூ மாற்றிட்டீங்க சிஸ்டர்? சொல்லிட்டேன்டா அதுக்கான நான் பதில. அக்கா, குட்டி போஸ்ட் இன்னும் டெலீட் பண்ணலை, உங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சா? அக்கா, டெலீட் பண்ணலன்னா அவங்க பண்ணல, நானும் பண்ணலடா, ஆனால் பிரேக்கப் ஆயிடுச்சு. என்ன ரீசன்? நீங்களும் குட்டியோ பிரிஞ்சதுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன்டா, பாருங்கள் ஓகேவா, பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் நிறைய பேர் கேட்டதே தான். இனிமேட் நான் உங்களை அண்ணின்னு கூப்பிடலாமா? அம்மு கியூட் ஸ்மெல், நீ எப்போவுமே எனக்கு தங்கச்சி தான், நீ எப்போவுமே என்னை கூப்பிட்ற மாதிரி கூப்பிடு, நான் எப்போவுமே உன்னை மறக்க மாட்டேன். இன்னும் நீ மைண்டில் தான் இருக்க, நீ இன்னும் எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணிட்டு தான் இருக்க. ஏன்னா கிட்டத்தட்ட உன்னை எனக்கு அவ்வளோ இயர்ஸ் தெரியும், நீ எனக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்க. ஸோ இப்படிலாம் கேட்கவே கேட்காத, உனக்கு என்ன கூப்பிடணும் அப்படின்னு தோணுதோ கூப்பிடு. இதுக்கு எப்போவுமே நீ அண்ணின்னு தான் கூப்பிடுவேன், அண்ணினே அப்படியே ஃபாலோ பண்ணு ஓகேவா? மாற்றி அதெல்லாம் கூப்பிட்றாத, நீ அப்படியே கூப்பிடு, அதான் எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிரேக்கப்பா சிஸ்டர்? ஆமாண்டா தங்கம்.
ஒய் பிரேக்கப் ரீசன்? ஸ்பீடாக டாட்டூ ரிமூவ் பண்ணிட்டீங்க. ஸ்பீடெல்லாம் பண்ணல, 3.5 மாதம் கழிச்சு தான் பண்ணேன். நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க மிஸ்டர் லவ். அப்படியா? தேங்க்யூ. ஏஜ் எவ்வளோ உனக்கு சிஸ்டர்? என் ஏஜ் 22டா. இப்போ கார் இருக்கு. இப்போ கார் யார் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்போ கார் யார் வச்சுருக்காங்கன்னா குட்டி தான் வச்சுருக்காங்க. ஏன்னா குட்டி பேர் மேலே தான் நான் எடுத்தேன். 2 லட்சம் நான் கட்டினேன். அவங்கக்கிட்டேயே கொடுத்துட்டேன். வேணாம் அப்படின்ட்டு கொடுத்துட்டேன். ஸோ என்கிட்ட கார்லாம் இல்லை, அவங்க தான் வச்சுருக்காங்க. என்ன சொல்கிறது தெரில. அக்கா உங்களுக்கும் அவங்களுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சா? அவங்களுக்கும்னா குட்டிக்கும் உங்களுக்கும்? ஆமாண்டா ஆயிடுச்சுடா. ஏன்னா அதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் எடுத்த ஒரு காரு, ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த காரு. முன்பணம்லாம் இல்லாமல் ரொம்ப தவிச்சு யாரா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு என் பாட்டி ஹெல்ப் பண்ணாங்க. ஸ்டார்டிங்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்ன அவனை விட்டு நான் இருக்கவே மாட்டேன். எனக்கு கஷ்டமே அந்த கார் தான். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் திஸ். ஏன்னா அது கஷ்டப்படும் போது அப்போல்லாம் வந்து அவங்க என்னன்னா அவங்க அக்கா கிட்ட கேட்டாங்க, எனக்கு வந்து 1 lakh கொடு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ யாருமே ஹெல்ப் பண்ணல. நீ ஏன் மற்றவங்கிட்டலாம் கேட்குற? நான் இருக்கேன், நான் இருக்கும்போது நீங்கள் ஆகிட்டும் கேட்காதுன்னு சொல்லிட்டு என் வீட்டு ஆளுங்கிட்ட நான் கேட்டு அந்த காருக்கு முன்பணம்லாம் அவ்வளோ இதுவாக கட்டணும். ஆனால் ஏமாந்தது என்னன்னா இதில் டோட்டலாக நான் தான். அவங்களாம் ஏமாறலை. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்க்குற உங்களுக்கே தெரிய மாட்டேது. ஏங்க எனக்கு ஒரு அக்கௌண்ட் கூட இல்லைங்க, அதுலேயே நீங்கள் தெரிய வேணாமாங்க நான் எவ்வளோ முட்டாள்ன்ட்டு. போங்கங்க, சும்மா அவங்க பாவம்ன்ட்டு இருக்கீங்க. அப்போ நான்லாம் என்னங்க? சரி ஓகே, அந்த டாபிக் நம்ம எடுத்துருவோம். அடுத்து வந்து சூப்பராக இருக்கு, அழகுடா அழகு. கருப்பசாமி தேங்க்யூ ப்ரோ. அக்கா உங்களுக்கு யாரும் தேவை இல்லை அக்கா, நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருங்க தனியாக இருந்தாலும். பிங்கி லவ் யூ லாட். பிரேக்கப் சொன்னீங்க, ரீசனை சொல்லுங்கள். சொல்லிட்டேனே, ரீசனும் சொல்லிட்டேன்டா. வீடியோலாம் எப்போ டிலீட் பண்ணுவீங்க? பண்ணலாம்டா. நீங்கள் யாரை மிஸ் பண்ணுறீங்க லைஃப்பில்? அப்பா. ஏஞ்சல் நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஐயோ பிரேக்கப் ஆயிருச்சா? பிரேக்கப் ஆயிருச்சா? பிரேக்கப் ஆயிருச்சா? ஹாய், நீங்கள் பிரேக்கப் பண்ணிட்டீங்களா? இதை தான் நிறைய பேர். என்ன ஆச்சு சிஸ்டர்? என்ன ஆகலை, பிரேக்கப் தான் ஆச்சு. உங்கள் 2 பேருக்கும் பிரேக்கப் ஆயிருச்சா அப்படின்னு கேட்குறீங்க. பிரேக்கப் தான் நிறைய பேர். உங்கள் ஏஜ் என்ன? நீங்கள் ஸ்கூல் படிக்கிறீங்களா காலேஜ் படிக்கிறீங்களாவா? அடங்கொக்கமக்கா, என்னோட ஏஜ் 22டா. டேய், நெக்ஸ்ட் லவ் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்கா? ஏங்க இப்போ தான் ஒரு மனசளவில் பாதிச்சிருக்கேன். லவ் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்கா? இதெல்லாம் என்னங்க கேள்வியை ஒழுங்காக கேளுங்க ப்ளீஸ்ங்க, கஷ்டப்படுத்தாதீங்க. இப்போ எங்கே இருக்கீங்க நீங்கள்? நான் வந்து என் வீட்டில் இருக்கேங்க. உங்களுக்கோ குட்டிக்கோ என்னதான் சண்டை? ஆல்ரெடி சொல்லிட்டேன் பாருங்க. குட்டி பாவம் அக்கா, ப்ளீஸ் பேசுங்க. இதில் தானங்க நான் விழுந்தேன். டென்ஷன் பண்ணாதீங்க, அமைதியாக போயிருங்க. குட்டி வாங்கி தந்த ஐஃபோன் யார்கிட்ட இருக்கு இப்போ? ஆர்த்தி, இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். குட்டி வாங்கி கொடுத்த ஐஃபோன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது வந்து இன்கமில் வாங்கின ஒரு ஐஃபோன் தான் இது. ஸோ அதே மாதிரி அந்த ஃபோன் இருக்குல்ல, சாம்சங் S25 அல்ட்ரா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 86,000 ஓசம். அது அவங்கக்கிட்ட தான் வச்சிருக்கேன். ஐஃபோன் 80,000 தான், 80,000. ஸோ இதுவுமே என்கிட்ட தான் இருக்குது. அது அவங்கக்கிட்ட இருக்குது. அவங்கக்கிட்ட அவங்க ஃபோன் இருக்குது, என்கிட்ட என் ஃபோன் இருக்குது. கேமரா அவங்ககிட்ட தான் இருக்குது, ஃபோனும் அவங்ககிட்ட தான் இருக்குது. நான் இந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தது இந்த ஒரு ஃபோன் தான். ஓகேவா? அதை ஃபஸ்ட்டு மைண்ட் செட்டில் வைங்க. ஸோ வந்து ஐஃபோன் யார்கிட்ட இருக்குது என்ன எங்கே இருக்குன்னா, ஐஃபோன் வந்து நான் மைண்ட் செட்டில் வச்சு நான் வாங்கினது ஐஃபோன். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. வீடியோ ஒன்று இருக்குது, ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். எதுக்கு குட்டி நேமே ரிமூவ் பண்ணுவீங்க? ஹேர் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு கண்ணாடியில் ட்ரெஸ் மாற்றதா இருக்கட்டும். எனக்கு இந்த பேர் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது மனசு, அதனால் எடுத்துட்டேன். ஓகே அக்கா, நீங்கள் உங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க? உங்களுக்கு எய்ம் என்ன அக்கா? எனக்கு வந்து எய்ம் என்னென்னா நல்லா சம்பாதிக்கணும். என்ன சொல்கிறது, இந்த காலத்தில் மதிப்பே பணம் காசு தாங்க. நல்லா சம்பாதிக்கணும், என் அம்மாவை பார்த்துக்கணும், என் அக்கா பசங்களை பார்த்துக்கணும், ஸோ என்னையை நானே பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்துக்கலாம்.
எய்ம் என்னென்னா ஃபஸ்ட்டு நல்லா சம்பாதிக்கணும், அதுதான் ஒன்று. அடுத்து எனக்கு வந்து ஒரு ஷாப் வைக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அது என்னன்னுலாம் சொல்ல மாட்டேன், சொன்னாலே எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கலாம் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே நடக்கும், ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நடக்கும், அப்போ பார்க்கலாம். ஓகே. குட்டி கூட இருக்கும்போது தான் நீ நல்லா இருந்துச்சா? எனக்கு நல்லா தான் இருந்தது. இப்போ இந்த லைஃப் நல்லா தான் இருக்குது, மாற்றிக்கிட்டேன். டெல் யுவர் லவ் பிரேக்கப் ஸ்டோரி. ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டேன் பாருங்கள். நீங்கள் பிரிஞ்சதுக்கு உங்கள் வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்களா? ஸ்டார்டிங்கில் எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பேச வைக்க. நான் வந்து அவளே வீட்டை விட்டு போன்ட்டா, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். அப்புறமும் நான் பேசினேன் அவங்கக்கிட்ட, சரி ஓகே சேர்ந்துடலாம் அப்படின்னு தான் ஒரு பிளானில் இருந்தோம். பட் ஆனால் அவங்க வந்து அகெயின் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிகிட்டே இருக்காங்கனால எனக்கு சேர விருப்பம் இல்லாமல் விட்டுட்டேன். குட்டியை விட நீங்கள் தான் அழகாக இருக்கீங்களா? இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. உங்கள் ஏஜை சொல்லுங்கள். சொல்லிட்டேனே ஆல்ரெடி 22ன்னு. குட்டியோட உள்ள வீடியோஸை டெலீட் பண்ணலையா? பண்ணல. இது இப்போ வரைக்கும் பண்ணல. பண்ணும்போது பண்ணலாம், இப்போதைக்கு பண்ணணும்னு தோணலை, என்னன்னு தெரியல. நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட போக மாட்டீங்களா சிஸ்டர்? ஏன் தனியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. என் வீடு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், அம்மா வீடு. ஸோ வந்து என்னால் நான் மட்டும்னா ஓகே, அக்கா பாப்பா எல்லோரும் இருக்காங்கன்னா நாங்கள் தனியாக வீடு எடுத்து வாடகை கொடுத்துட்ருக்கோம். யூ ஆர் ஸோ க்யூட் கப்புள், பட் பிரிஞ்சிட்டீங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எனக்கு ஒன்றும் கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறது? ஓகே, எதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி தான், பார்த்துக்கலாம். அக்கா நீங்களும் அண்ணாவும் ஹாப்பியாக இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? உங்கள் பெரிய ஃபேன். ஹாப்பியாக இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்களா? ஏங்க பிரேக்கப்பே ஆயிடுச்சுங்க, எப்படிங்க ஹாப்பியாக இருக்க முடியும்? அப்பா பற்றி பேசலாம், பார்ட் 2 ரொம்ப ஆச்சு. அப்பாவை பற்றி பேசணுமா? கண்டிப்பாக அப்பாவை பற்றி சொல்கிறேன். ஃபேமிலி பற்றி பேசுங்க ஏஞ்சல், கண்டிப்பாக பேசுகிறேன்டா. நெக்ஸ்ட் லவ் பிளான் இருக்கா? தெரியல. ஆர் யூ பிரேக்கப்? ஆமாங்க, பிரேக்கப் ஆயிடுச்சுங்க எனக்கு. உங்களுக்கு எப்படி இந்த சண்டை? குட்டி கூட ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஆனால் ஃபுல்லாக சொல்லலை, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கேன். என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டேங்க ஆல்ரெடி, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அக்கா நீங்கள் குட்டி கூட சண்டை பேச மாட்டீங்க அதானே? சண்டைனா சின்ன சண்டை இல்லை, இது கொஞ்சம் பெரிய சண்டை, அதனால் பேச மாட்டேன், அதுதான். ஓகே. ஏன் குட்டி அக்கா விட்டு பிரிஞ்சிட்டீங்க? அவங்க பாவம்னு மட்டும் சொல்லாதீங்க, எனக்கு வந்து இரிட்டேட்டிங் ஆகுது. இந்த மாதிரி கமெண்ட்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் இப்படிலாம் சொல்லாதீங்க. நான் தாங்க பாவம், அவங்களாம் பாவம் கிடையாதுங்க. ஓகேவா? நீங்கள் பாவம் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா எதுக்காக ஏஞ்சலை நீங்கள் விட்டு போக சொன்னீங்க? நீங்கள் போய் அவங்கள கேளுங்க. எனக்கு வந்து இங்கே பாவம், எதுக்கு அவங்கள விட்டுட்டு வந்தீங்க என்கிட்ட இங்கே கமெண்ட் பண்ணாதீங்க, எனக்கு அதுதான் கோவம் வருது. ஸ்ட்ராங்காக இருங்க, எப்போவுமே யாருக்காகவும் ஃபீல் பண்ணாதீங்க. சூப்பர், இந்த கமெண்ட் பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக ஏஞ்சல் சைல்ட்ஹுட் மெமரி விளாக்ஸ் வீடியோ போடணுமா? கண்டிப்பாக எடுத்து போடுறேன், சூப்பராக இருக்கும். சைல்ட்ஹுட் விளாக்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும், அதோட மெமரிஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து நான் வீடியோவாக போடுறேன், கண்டிப்பாக போடுறேன், அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு உங்கள் அப்பாவை எவ்வளோ பிடிக்கும்? எனக்கு என் அப்பா தாங்க. அதுவே வந்து பர்டிகுலராக பெண்களுக்குனாலே அப்பானா பிடிக்காமல் இருக்காது, பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். பட் என்ன, எங்கள் அப்பாவை நான் சீக்கிரம் இழந்துட்டேன். உங்களுக்கு அப்படி என்ன தான் சண்டை? குட்டி கூட அப்படி பெரிய சண்டை தான். நெக்ஸ்ட் என்ன பிளான் ஃப்யூச்சரில்? அதான் சொல்லிட்டேன்டா, அதுவும் சொல்லிட்டேன். ஃப்யூச்சரில் என்ன பிளான்னு சொல்லிட்டேன். எனக்கு ஒரு ஷாப் வைக்கணும், அது என்ன ஷாப்னு சொல்ல மாட்டேன். அதுக்கு நான் நல்லா சம்பாதிக்கணும். அப்புறம் வந்து என் அக்கா பசங்களை பார்த்துக்கணும். இதுதான் எனக்கு இருக்கிற இப்போதைக்கு மைண்ட் செட்டில். அவனுங்களை ஸ்கூல் அனுப்பணும், அவனுங்களை நல்லா படிக்க வைக்கணும். ஸோ அக்கா பசங்கன்னா எனக்கு சித்தி, அவங்க எனக்கு சித்தி. ஓகே, கூட பிறந்த அக்கா பசங்க. அக்கா நீங்கள் எந்த ஊர்? நான் சென்னைடா. ஏன்னா அப்போ நான் தனியாக இருந்தேன். அப்போல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே கூட நான் போகல என்னோடய அக்கா பையனுக்கு. ஏன்னா வந்து அவங்களுக்கு பிடிக்காது, அது கூட நான் போகல, அவனுக்கு எதுவுமே செய்யலை. இப்போ வந்து அவன் என் கூட இருக்கான். இப்போயாச்சும் நான் பார்த்துக்கணும் என் ஃபேமிலியை. இப்போ நான் வந்து என் ஃபேமிலியை பார்த்துட்டேன்னா நான் இருக்கிறதே வேஸ்ட். அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே எந்த கொஸ்டினும் இல்லை.
எங்கள் 2 பேருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, நீங்கள் கேட்ட கொஸ்டின் ஆன்சர் vlog வந்து முடிச்சாச்சு. நீங்கள் கேட்ட எல்லா கொஸ்டினுக்கும் நான் பதில் சொல்லிட்டேன். டேட்டு ரிமூவ் பண்ணதை சொல்லிட்டேன். பிரேக்கப்பை பற்றி தான் பல பேர் கேட்டிருந்தீங்க, அதுக்கான பதிலையும் நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இவ்வளோ நாள் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்க, இதே சப்போர்ட் எனக்கு பண்ணுங்கள். ஸோ குட்டி சேனல் டெவலப் பண்ணுறதுக்காக நாங்கள் 2 பேரும் பிரேக்கப் பண்ணணும் அப்படி நினைக்காதீங்க. அவ்வளோ கீழ்த்தரமாக போகணுன்னா நான் அந்த டேட்டு ரிமூவ் பண்ணணும்னு எனக்கு அவசியமும் கிடையாது. அவங்க சேனலுக்கும் அவங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், அவங்ககிட்டையும் பேசுங்க. ஏன்னா இவ்வளோ ஒரு 6 இயர்ஸாக அவங்க என் கூட இருந்திருக்காங்க. ஸோ அவங்கள பிடிக்காது, அவங்க ரொம்ப இது மாதிரி பண்ணிக்கிட்டாங்க அப்படிலாம் கிடையாது. ஸோ பிடிக்கும், பட் ஆனால் செட் ஆகலை. அதனால தான் நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிட்டோம். ஆனால் இன்ன வரைக்கும் அவங்க கூட பேசுகிறாங்கன்னா கண்டிப்பாக பேசிட்டு தான் இருக்காங்க. நேற்று கூட கால் பண்ணாங்க. அது ஏன் இந்த வீடியோ எடுக்கும்போது கூட எனக்கு கால் வந்தது. என்ன பண்ணுற, சாப்பிட்டியா, எப்படி இருக்க, பல்லு வலி ஒரு அங்கே தான் இருக்குது சீட்டு, ஸோ பல்லு வலிக்குது அப்படின்னு சொல்லவும் அந்த மாத்திரை அனுப்புனாங்க. நான் போய் மெடிக்கலில் போய் வாங்கினேன். ஸோ என்ன ஏதெல்லாம் பேசுவாங்களே தவிர ஒரு ஃப்ரெண்டு எப்படி இருக்க, என்ன பண்ணுற அப்படின்னு பேசுவாங்களே தவிர லவ்லாம் கிடையாது. பிரேக்கப் ஆயிடுச்சு. ஆனால் எதனா ஒரு டவுட், யூடியூப் பற்றி எதனா டவுட்னா அதெல்லாம் கேட்பாங்க என்கிட்ட. நானும் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். பேசுவாங்க, அவ்வளோதான் பேசுவாங்க. அதோட ஸ்டாப்டு. நான்லாம் நேரில் வந்து பார்க்க மாட்டாங்க, நானும் போய் நேர்லலாம் பார்க்க மாட்டேன். காலோட ஃபினிஷ்டு. என்னன்னா என்ன, ஓகே பாய் கட்டு, இதுதான் நடக்கும். ஸோ நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிட்டோம். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். ஓகேவா? சொல்லிட்டேன், இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ பல பேருக்கு தெரியாது, அதனால் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் என்ன vlog போகலான்னு மறக்காமல் சொல்லுங்கள். நிறைய பேர் ஹோம் டூர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணி, ஒரு குட்டி இருக்கான், அவனால தான் வீடெல்லாம் எப்போ பார்த்தாலும் கேவலமாக இருக்கலாம். ஹோம் டூர் அதெல்லாம் எடுத்து முடிச்சிருப்பேன். ஸோ கண்டிப்பாக ஹோம் டூர் உங்களுக்காக தரமாக போடுறேன். அதுக்காகவே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 மாதமாக 400K அடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அடிக்கவே முடியல. எங்கே வீடியோ போட தானே அடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு திட்டுறது எல்லாம் கேட்குது. கண்டிப்பாக அதுக்கப்புறம் வீடியோ வரும். ஸோ அதுக்காகவே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என் சேனலில் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து குட்டி ஏஞ்சல் அப்படி கிடையாது, ஏஞ்சல் மட்டும்தான். ஸோ குட்டி சேனல் KA குக்கிங் ஃபேமிலிஸ், அவங்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்காக ப்ளீஸ். ஓகே, சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். டாடா பாய் பாய், லவ் யூ.